அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 28ஆம் தேதி திங்கட்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பதவியிலேருந்து 2 பேர் விலகுறாங்க, ராஜினாமா பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை வந்து மீண்டும் மறுசீரமைப்பு செய்யப்படுது. அதாவது 2 பேர் ராஜினாமா பண்ணுறதுனால சிலருக்கு கூடுதல் பொறுப்பும் சிலர் புதுசாகவும் அமைச்சராக பதவி ஏற்பாங்க. ஸோ அதனால் அமைச்சரை வந்து மாற்றம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சர்கள் ராஜினாமாவை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா முதலமைச்சர்கிட்ட. ஸோ முதலமைச்சரோட பரிந்துரைப்படி அது வந்து ஆளுநர்கிட்ட போவோம். அதேமாதிரி அமைச்சராக பதவி ஏற்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரோட பரிந்துரைப்படி தான் அமைச்சராக பதவி ஏற்பாங்க. அவங்களுக்கு பதவி பிரமாணம் வந்து ஆளுநர் செய்து வைப்பார். ஸோ இது வந்து பதவி பிரமாணம் மற்றும் பதவி ராஜினாமாவோ நீக்கமோ. அதே போல் இந்த துறைகள்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்தளவில் அந்த அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா 15% தான் அமைச்சர்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 15%. அப்போ 234ல் 15% அப்படின்னு போட்டிங்கன்னா 35 புள்ளி சம்திங் வரும். அப்போ 34லேருந்து 35 பேர் இன்க்ளூடிங் முதலமைச்சரோட சேர்த்தே அவ்வளோதான் இருப்பாங்க. நமக்கான துறைகள்னு பார்த்தோம் அப்படின்னா 38 துறைகள் வரைக்கும் இருக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில அமைச்சர்கள் வந்து 2 துறைகளை கையில் வச்சுருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நிதி அமைச்சர் அவரோட கையில் தான் வந்து தொல்லியல் துறையும் இருக்கும். அதே மாதிரி பணியாளர் நலத்துறையும் அடிஷ்னலாக ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அமைச்சரவையை பொறுத்தளவில் ஒரு ஸ்டேட்டில் ஏன் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பீகாரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த அமைச்சரவை பதவியை வந்து இது பண்ணிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 15% பின்னால் கொண்டு வரப்பட்டது தான். ஸோ அது மாதிரி அடிஷ்னலாக கொண்டு வரப்பட்டது தான். அப்போ அந்த 15% அமைச்சரவை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வருது. அதன்படி நம்ம 234 தொகுதிக்கு பார்த்தோம்னா 15% 35 புள்ளி சம்திங் வரும். ஸோ முதலமைச்சரோடு சேர்த்து 35 சம்திங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி செய்திகளை இந்த மாதிரி அணுகிறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இவங்க ராஜினாமாவை வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ முதல்வர் வந்து அதான் ஆளுநர்கிட்ட சொல்கிறது. அதுக்கப்புறம் புதுசாக அமைச்சரவையில் வந்து முதலமைச்சரோட பரிந்துரையின்படி ஆளுநர் வந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது. ஸோ இந்த செய்தியை இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செய்திகள் வரும்போது இது மாதிரி விஷயங்களை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அணுகிறதுக்கு கற்றுக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி அது உங்களுக்கு தெரியும். ஒரு மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும். அதில் 121வது நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதில் வந்து அந்த காஷ்மீரோட தாக்குதல் பற்றி பிரதமர் அவர்கள் பேசியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி ரங்கன் அவர்களுக்கு வந்து புகழாரம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கஸ்தூரி ரங்கன் அவர்கள் யாருன்னா, இஸ்ரோவோட முன்னாள் தலைவர். அப்புறம் இந்திய விண்வெளித்துறை மட்டுமின்றி புதிய தேசிய கல்விக் கொள்கையிலும் வந்து அவர் முக்கிய பங்காற்றியிருக்காரு. அப்புறம் பாருங்கள், நாட்டின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்ட ஏவப்பட்ட 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் நம்ம ஒரு கொஸ்டினாக பார்த்துக்கலாம். நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியாட்டியும் கூட, இல்லை ஒருவேளை தெரிஞ்சால் கூட ரீகால் பண்ணிக்கோங்க. நாட்டின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா. அது ஏவப்பட்டு 50 ஆண்டுகள் ஆயிருக்கு. அப்போ 75 சம்திங்கில் வந்து அதை ஏவிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து இஸ்ரோ பார்த்திங்கன்னா 1969 சம்திங்கில் தொடங்கியிருப்பாங்க. அதிலிருந்து ஒரு 5-6 வருஷம் கழித்து அதை ஏவிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு விவசாயி ஒருத்தருக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தை சேர்ந்த திருவீர அரசு என்பவர் காப்பி பயிர் விவசாயம் செய்து வந்தார். கொடைக்கானலில் வந்து விளச்சி அப்படிங்கிறது லிச்சி அப்படிங்கிற பயிர் விட்டுருக்காரு. அது வந்து 7 ஆண்டு உழைப்புக்கு வந்து இப்போ பலன் கிடைச்சதை அதை வந்து பிரதமர் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா, காந்தியோட அந்த போராட்டத்தெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. கடந்த 1917ஆம் ஆண்டு மே மாதங்களில் வித்தியாசமான சுதந்திர போராட்டம் நடைபெற்றது. பீகார் விளைநிலங்களில் அவுரி செடியை பயிரிட ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர். இந்த செடியால் நிலங்கள் மலடாயின. அப்போது பீகாரின் சம்ரான் பகுதிக்கு சென்ற மகாத்மா காந்தியிடம் விவசாயிகள் முறையிட்டனர். காந்தியடிகள் நடத்திய சத்தியாகிரகத்தில் ஆங்கிலேயர் அரசு ஆட்டம் கண்டது. வேறு வழியின்றி அவுரி செடி பயிரிடுமாறு விவசாயிகளை வற்புறுத்தும் சட்டத்தை ஆங்கிலேயர்கள் நிறுத்தி வைத்தனர். இது எதுக்காக இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஏப்ரல் மே மந்தில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ 1917 நமக்கு தெரியும், இது அவுரி செடிக்காண்டி ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி சம்ரான் சத்தியாகிரகம்னு ஒன்று நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவங்களாக வந்து
ரீகால் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இதே இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம புக்கில் பார்க்க முடியாட்டி கூட இந்த மாதிரி ரீகால் பண்ணிக்கிற வேண்டியதான். அடுத்தது பாருங்கள், நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும், ராஜேந்திர பிரசாத் அவர்கள். இந்த போராட்டத்தை அவர் தான் முன்னின்று நடத்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவர்கள் எல்லாம் நம்ம இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் குடியரசு ஆனதுக்கப்புறம் ஆன தலைவர்கள் எல்லாமே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் முக்கிய பங்காற்றினவங்க. அதை தான் இந்த செய்தி மூலமாக சொல்ல வராங்க. நாட்டின் முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் இந்த பீகார் போராட்டத்தை வந்து முன்னிட்டு நடத்தியிருக்காங்க. இதை வந்து இது தொடர்பாக அவர் நூலை எழுதியிருக்காரு, சத்தியாகிரக இன் சம்பரான் அப்படின்னு சொல்லி நூலை எழுதியுள்ளார். இதை வந்து இளைஞர்கள் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஏப்ரல் 6 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். காந்தியடிகளின் தண்டி யாத்திரை ஏப்ரல் 6 தான் நிறைவடைஞ்சிருக்கு. ஏப்ரல் மாதத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் நிகழ்ந்தது. முதல் சுதந்திர போராட்ட ஆண்டு விழா வரும் மே 10 வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திர போராட்ட தலைவர்கள் வீரர்களின் வரலாற்றை நாம் உயிர்ப்போடு வைத்திருப்போம். என்ன அப்படின்னா இந்த சம்பவங்கள்லாம் இந்த ஏப்ரல் மே மந்தில் தான் நடந்திருக்கு. ஸோ இது ஏப்ரல் மந்தோட கடைசி அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களெல்லாம் நினைவு கூர்ந்துருக்காங்க. இப்போ என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து நீங்கள் கரண்ட் அஃபேராக மட்டும் பார்க்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், இது ஜென்ரல் ஸ்டடீஸாக பார்க்க கற்றுக்கோங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸாக பார்க்கும்போது நம்ம புக்கில் டேட்டாவாக இருக்கிற சில விஷயங்கள் இங்கே உங்களுக்கு கான்செப்டாக கிடைக்கும்போது அது சிங்க் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பேப்பரை பொறுத்தளவில் ஜென்ரல் ஸ்டடீஸாகவே பாருங்கள் அதை. ஸோ அதை தான் இந்த இது மூலமாக சொல்ல வருது. அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம யூனிட் 6 பார்த்தீங்கன்னா நீதி கட்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க. என்ன, சர் பிட்டி தியாகராயர் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தியிருக்காங்க. இவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்குது பாருங்கள், அதாவது வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட இயக்கத்தின் முன்னோடியும் நீதி கட்சி நிறுவனர்களில் ஒருவருமான வெள்ளுடை வேந்தர் சர் பிட்டி அவர்கள் வந்து 1852 ஏப்ரல் 27 பிறந்திருக்காங்க. ஸோ நீதி கட்சி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யூனிட் 6 நீதி கட்சி வந்து தவிர்க்க முடியாத இடத்துல இருக்குது. ஸோ இந்த வகையில் இந்த நீதி கட்சி நிறுவனர்களில் ஒருத்தர் தான் இந்த சர் பிட்டி தியாகராயர் அவர்கள். அவரோட பிறந்தநாளை தான் நேற்று கொண்டாடியிருக்காங்க. இந்த நிலைமையில் அவர் எப்போ பிறந்திருக்கார் அப்படின்னு பாருங்கள், 1852 பிறந்திருக்காங்க. திராவிட இயக்கத்தின் முன்னோடியும் நீதி கட்சி நிறுவனர்களில் ஒருவருமான இவரோட அந்த பேர் தான் முக்கியமானது, வெள்ளுடை வேந்தர் அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட 174 பிறந்த தினத்தை வந்து அரசு விழாவை வந்து கொண்டாடியிருக்காங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி செய்திகள் வரும்போதும் அவங்களோட வரலாறுகள் சில இது ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீதி கட்சியை பற்றி கம்பல்சரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மற்றதெல்லாம் அரசியல் சார்பாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த வெள்ளுடை வேந்தர் அப்படிங்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கணும். அடுத்ததாக ஆறு போட்டித் தேர்வுகளின் விடைத்தாள்கள் டிஎன்பிசி இணையதளத்தில் வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2022 நடத்தப்பட்ட செயல் அளவு கிரேடு 3, கிரேடு 4 இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகிய 6 போட்டித் தேர்வுகளின் விடைத்தாள்கள் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. விடைத்தாள்கள் வந்து தேர்வாணையத்தோட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களோட விடைத்தாள்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் போய் உங்களோட விடைத்தாள்களை பார்த்துக்கலாம். எண் எழுத்தில் பார்த்தோன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 14 வகையான விசா ரத்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்து நமக்கு இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம், தேசிய பழங்குடியினர் ஆணையம், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஆகியவை கடந்த 7 ஆண்டுகளில் தயாரித்த 12 முக்கிய ஆய்வறிக்கைகள் குடியரசுத் தலைவரிடம் இன்னும் ஒப்படைக்காமல் நிலுவையில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரைட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் இல்லை. அடுத்ததாக பார்த்தோன்னா 6வது பக்கம். இப்போது வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரச்சனை இஷ்யூ போயிட்டுருக்கு. இந்த நிலமையில் இப்போ வந்து இந்த பொக்ரானை பற்றி கொடுத்துருக்காங்க.
1998 நடைபெற்ற இந்த பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனைக்கு பிறகு இந்தியா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது. பிறகு 2005 அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ், பிரதமர் மன்மோகன் சிங் இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி இந்தியா அணுசக்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள், தொழில்நுட்பம், கட்டமைப்பு வசதிகளை கொடுக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டது. இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு வந்து எப்போ 1998. ஸோ அதுக்கு முன்னாடி எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா இந்திரா காந்தி அவர்களோட அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு டைம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சிரிக்கும் புத்தா, ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷனும், இது வந்து பொக்ரான் அப்படிங்கிற மாதிரி, இது வந்து சக்தி, ஆப்ரேஷன் சக்தி அப்படிங்கிற மாதிரி, மிஷன் சக்தி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து வருடங்கள் தான் நமக்கு முக்கியமானது. 1998 ரெண்டாவது முறையாக இவர் வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது இந்த பொக்ரான் அணுகுண்டை நடத்தியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் வந்து அதை தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க. அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1998 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல் 142 பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த இதுதான் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலம் மாநிலங்களுக்கு விடுதலை பெற்று தந்துள்ளது தமிழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்த ஆர்டிகல் படி அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்டிகல் 142 142 தான் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அவங்களோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆதார் மூலம் பதிவு செய்யலாம். நோயாளிகள் விவரம் அறிந்து சிகிச்சை அளிக்கும் ஆயுஷ்மான் பாரத் அட்டை பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட அந்த இயரை மட்டும் கொஞ்சம் போட்டுருங்க. அந்த ஆயுஷ்ங்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த 5 லெட்டருக்குமே ஒரு மருத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட வருஷத்தை மட்டும் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்டில் போட்டு விடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இந்தியா பாகிஸ்தான் இது போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து அடிப்படை கடமைகளில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாட்டுக்கு வந்து சேவை ஆற்றுறதுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆர்டிக்கல், அதாவது 51A டி அப்படிங்கிறது, டினா டிஃபென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேசத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும்போது நம்ம வாலண்டியராக போய் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் காயிதே மில்லத் பாடம் படிச்சிருப்பீங்க. அங்கே வந்து காயிதே மில்லத் அவர்கள் வந்து அவரோட ஒரே பையனை வந்து அந்த 1962 அந்த சீனா போர் அப்போ வந்து அவர் வந்து தன்னோட பையனை வந்து தேசத்துக்கு பணியாற்றுறதுக்காக இது பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் அது வந்து நம்ம அடிப்படை கடமைகள்லேயே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது இப்போ இந்த மாதிரி போர்க்காலங்களில் தேவைப்பட்டால் அந்த மாதிரி வந்து வாலண்டியராக சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கடமையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு இது சொல்லியிருக்காங்களா, இந்த 130 அணு ஆயுதங்கள் காட்சி பொருட்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்டையும் அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த பொது அறிவில் பார்த்தோம். பொது அறிவில் வந்து 1998 உலக நாடுகளோட எதிர்ப்புகளை மீறியே நம்ம வந்து அணு ஆயுதம் வச்சுருக்கோம். ஸோ அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லிக்கிறாங்க, நம்ம சொல்லாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஸோ இது இப்போ நம்ம இந்த போர் காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த போர் சம்மந்தமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, அதாவது அது சம்மந்தமாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன் அப்படின்னா தேர்வுகளை பொறுத்தளவில் நமக்கு நேரடியாக இப்போ போரை பற்றி நேரடியாக கேட்க போகிறது இல்லை. இதுக்கு முன்னாடி போர்கள் எப்போ நடந்திருக்கு, அதனால் எமர்ஜென்சி எப்போ பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு இஷ்யூ நடக்கு அப்படின்னா அந்த இஷ்யூவோட மறைமுகமான கேள்விகள் தான் வருமே ஒழிய நேரடியாக வராது. அப்போ நம்ம அது சார்ந்த கேள்விகள் என்னென்ன வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர் தொடர்பாக நாட்டுக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சில வழக்குகள் போடுவாங்க. அதாவது நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சில வழக்குகள் போடுவாங்க. அதுக்கு சில சட்டங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வரும். ஸோ வரும் காலங்களில் என்னென்ன இருக்குங்கிறத எடுத்து சொல்லிடுறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.